சென்னையில் இருக்கின்ற தொழில்துறையினர் மற்றும் வணிகர் சந்திப்பு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழில் பிரிவினுடைய தலைவர் சகோதரர் பாஸ்கர் அவர்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் வழிகாட்ட வருவதற்கும் இந்திய திருநாட்டில் இன்னைக்கு கடந்த மாதம் தமிழகத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை வழங்கி ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் தமிழகத்திற்கு மிக சிறப்பான ஒரு நிதியை ஒதுக்கி தமிழக நலனில் அக்கறை கொண்டுள்ள நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் சகோதரர் திரு கே.டி. ராகவன் அவர்களை, திரு கரு நாகராஜன் அவர்களை, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்களை, தொழில் வணிக பிரிவினுடைய தலைவர் துணைத் தலைவர் சகோதரர் துணைவேல் திரு ராஜா உள்ளிட்ட இங்கு வருகின்றிருக்கும் தொழில்துறையினர் வணிகர்கள் உங்கள் அனைவரையும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய நிதியமைச்சர் அவங்க நிறைய வழிகாட்ட இருக்கிறாங்க. அதனால நான் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் சில 2 விஷயங்களை நம்ம இங்கே கோடிட்டு காட்ட வேண்டியது விரும்புகிறேன். அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்பப்போ வந்தாலும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொழில் சார்ந்த பிரச்சனைகள், வணிக சார்ந்த பிரச்சனைகளை கவனம் கொள்வது அவங்களுடைய அன்றாட நிகழ்வாக வச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்மளுடைய சிவகாசி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சென்னை பல பகுதிகளில் இருக்கின்ற பல்வேறு தொழில்துறையினருடைய பல்வேறு விஷயங்கள் அவருடைய கவனத்தை கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை அவங்க சிறப்பாக உடனடியாக தீர்வு கண்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிதியமைச்சர் நமக்கு கிடைக்கப்பட்டது மிக ஒரு பாக்கியமாக நாம் கருதுகிறோம். அதே போல நமக்கெல்லாம் தெரியும், இந்த நிதியாண்டில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் தமிழகத்துக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கிட்டத்தட்ட 1.3 லட்சம் கோடி ரூபாய், விவசாயிகளுக்கு, அதே மாதிரி மீனவர்களுக்கு சென்னையில் மீன்பிடி துறைமுகம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கடல் பாசிக்கு மிகப்பெரிய மற்ற மாநிலங்கள்கிட்ட போராடி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தமிழக பொதுமக்கள் சார்பிலையும், தமிழக மீனவர்கள் சார்பிலையும், தமிழக வியாபாரிகள் சார்பிலையும், தமிழக இண்டஸ்ட்ரியல் அதாவது தொழில்துறையினர் சார்பிலையும் அம்மா அவர்களுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து அடுத்ததாக பார்ட்டிசிபென்ட்ஸுடைய ஒரு 5 பேருடைய இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும். அவங்க ஒரு மேக்ஸிமம் 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் அதுக்கு ஜாஸ்தி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அதான் கூப்பிட்டு சொல்லிக்கலாம். வரிசையாக நான் பேர் படிப்பேன். அவங்க என்னன்னு சொல்லுங்க, அவங்களோட ஃபாலோ அப் ஸ்பீச்சில் அவங்க அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திரு எஸ்பி ஜெயபிரகாசம், பிரசிடென்ட் தமிழ்நாடு ஃபுட் கிரைன்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் லிமிடெட், மதுரை. மனு கொடுக்குறதுன்னு சொன்னோடனே யாரும் அவங்க பேசி முடிச்ச உடனே அப்புறம் தனியாக நாங்கள் மனு கொடுக்குறோம், வரிசையாக வந்து கொடுக்கலாம், மொத்தமாக வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு கோரிக்கை இல்லாமல் அதை மட்டும் சொல்லி தமிழ்நாடு உணவு கவனம் சென்றோம். 5200 உறுப்பினர் 150 இணைப்புகளோடு உள்ளது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கட்சியின் முன்னோடி தலைவர்களுக்கும் அதில் நன்றி தெரிவித்து வருகிறேன். அற்புதமான பட்ஜெட். எங்கள் மண்ணின் மைதானிங்க மதுரைக்கு சொல்லணும். அதெல்லாம் எதிர்பார்க்கல, பீஸா ஒன்று நினைச்சோம். ஒரே சொல்ல எங்களுக்கு அடிச்சு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்துல மதுரையை அனுபவிக்காத சுகமே இல்லை.
கிட்டத்தட்ட மதுரை நத்த சாலை ஒரு 1500 கோடி, எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரை கூட ஸ்மார்ட் சிட்டியில எந்த பக்கம் பார்த்தாலும் பாலங்கள், ரோடுகள், இதெல்லாம் வந்து கனவோட நினைக்கல. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை நடந்தா நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு நான் போய் 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடி அங்கே கொடுத்த மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில கோரிக்கைகள் கண்டிப்பாக இருந்தால் கூட்டம்னா நிறைய ஜிஎஸ்டியில நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க பொறுப்பேற்றது பிறகு எங்களுடைய கோரிக்கையான தீப்பெட்டி, பொறிகளை குறிக்கலாம் வரியை எடுத்து கொடுத்தீங்க. இன்னும் சில ஏரியாக்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. வரி ஏய்ப்பவர்கள், வரி கட்டுபவர்களை தொழில் செய்ய விடாமல் தடுப்பதற்காக நாங்கள் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கவுன்சில் மீட்டிங் முன்னாடி எங்களை வந்து பேச அனுமதிச்சீங்கன்னா சரியா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், அந்த பாட்டுக்குள்ள வந்து 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒன்று 5, இன்னொன்று 12. இந்த 5, 12 ஒன்னா சேர்த்து பேக் பண்ணி இப்போ கிஃப்ட் வாசல் நம்ம கொடுக்குறோம். நிறைய பழகிடுச்சு. இந்த 5 பேர் 12 பேர். அதே மாதிரி பிராண்டட் அன்பிராண்டட், அது உங்களுக்கு தெரியும். மாநில அரசு ஒரு கொள்கையா இருக்கு, மத்திய அரசு ஒரு கொள்கையா இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி நம்ம சொல்றப்ப என்ன சொல்லணும்னா ஒரே வரின்னு சொல்லணும். மாநில அரசு வந்து அது வரி விதிக்கிறதுங்கிறாங்க, மத்திய அரசு வரி விதிப்போம்னு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்க்கிறது சின்ன, நீங்க எப்படி வரிசையா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டைம் நீட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அப்படியே கொடுக்கறதுக்கு 31/3/2022 வரை நீங்க கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு வரும். அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது வந்து விவசாயத்துக்கு சிங்கிள் டேக்ஸ் போயிட்டாரு. இது வந்து காம்பவுண்டிங் வந்து 5 ஸ்டேட்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளே பண்ணி கொடுங்க. நம்ம பூஜை பொருளுக்கு பூரா எக்ஸப்ஷன் கொடுத்துட்டோம். ஆனால் சூழல் மட்டும் 18% இருக்கு. அதே நீங்க எக்ஸப்ஷன் கொடுங்க. உணவு பாதுகாப்பு துறை நீங்க தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க தான் வந்து சொன்னதோட நான் வந்தப்ப கூப்பிட்டு தற்போதைய வந்து அசோக் நபர் இருந்தாங்க, அவங்க சொன்னதோட நிறைய ரிஃபார்ம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ரிஃபார்ம் இருக்கு, அதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இறுதியாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு கேரளா இருக்கிறது பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்பு இந்தியாவிலே கிடையாது, 10% விளையுது. எல்லா பருப்பும் இம்போர்ட் பண்ற அலோவ் பண்ணிருக்காங்க. இந்த பட்டாணி இம்போர்ட் பண்ண அலோவ் பண்ணலாம். 2000 ஃபேக்டரி தமிழ்நாட்டில் செக்யூரிட்டா இருக்கு. நீங்க இதை மட்டும் உங்களுக்கு எங்களை வரச்சொல்லி உங்களோட ஒரு 2 மணி நேரம், ஹெல்ப்லெஸோட 1 மணி நேரம், பட்டாணிக்காக காங்கிரஸ்ல 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நிறைய தொழில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தொழிலும் வளரும், உங்களுக்கு வருவாய் இருக்கும். மதுரைக்கான 2 கோரிக்கைகள், ஒன்று வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன்ல அண்டர் பாஸ், அது ஒரு நீங்க பண்ணி கொடுக்கலாம். அது சென்ட்ரல் ரோட்ல பண்ண வேண்டிய வேலை. இன்னொன்று வட சென்னை தென் மாவட்டங்கள்லாம் இணைக்கக்கூடிய டெர்மினல் வந்து 3 ரயில்வே டெர்மினல் தான் இருக்கு. 4வது டெர்மினல் வந்து நம்ம சால்வாட்டர்ஸ்ல போட முடியும்னு டிஎம்ஏ எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அதை பர்சன்டேஜ் பண்ணிட்டீங்கன்னா 15 மாவட்டத்தில் மக்கள் வந்து போடுறது எளிமையா இருக்கணும்னு போய் இந்த வாய்ப்பளித்தவங்க எல்லோரும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜெயபிரகாசன் அவர்களே. அடுத்ததாக திரு எம் பரமசிவம், பிரசிடென்ட் நேஷனல் ஸ்மார்ட் மேக்ஸ் அண்ட் ஃபயர் ரோட்ஸ் ஃபேக்டரிஸ் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன், சிவகாசி. நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத தொகையெல்லாம் இங்கே செலவழிக்கப்பட்டு எங்களுடைய பயன்பாட்டுக்கு வருதுங்கிற போது என்னுடைய சொல்கிறோம். அதே போல் தீப்பெட்டி தொழில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சார்ந்து சிவகாசி குடியேற்றம் போன்ற தொழிலில் தீப்பெட்டி பிரதான தொழிலாக கடந்த 90 ஆண்டுகளுக்கு மேலாக ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உங்களுடைய ஒரு அறிவுக்கு செலவு பண்ணிருக்கோம். ஏன்னா ₹1 40 குச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து தீர்ப்பு தான் கிடையாது. அதை வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே விலை ஏற்றோம்னா மக்களுக்கு இழப்பு வரும், ₹2 நிர்பந்தம். அதனால் வரியை எங்கள் கையில் தான் கட்டிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு லாபமே நான் நஷ்டமாக இருந்துச்சு. அது உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோடனே 18% வரியை நீங்கள் மனிதனாக ஆக்கி கொடுத்தீங்க. புற்றுநோய் பெற்று பழனி பெருகி வந்துருக்கு. இப்போ எங்களுக்கு சில சிரமங்கள் என்ன இருக்குன்னா, இந்தியாவுக்கு தேவையான 90% தீப்பிடிகளை நாங்கள் தான் தயாரித்து வளர்க்குறோம். அதே மாதிரி உலகத்துக்கு தேவையான தீப்பிடிகளில் 50% மேலே இன்னைக்கு நாங்கள் அதை ஏற்றுமதி செய்வோம். அது இன்னும் பக்கம் எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா 80% இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தீப்பிடி வணிகத்தில் 80% பெற முடியும். அதுக்கு வந்து எங்களுக்கு பெல்ஜியத்தில் வந்து மட்டும்தான் தீக்குச்சி மரங்களை இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா நாட்டிலும் இருந்து கொண்டு வரதுக்கு கடையில்லாத ஒரு கருத்தை ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு
தீப்பொடியை தயாரிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய கோரிக்கையை விட இன்னும் மேன்மையான அரசாங்கத்தில் கூட விற்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பொருட்காரமாக இருக்கும். அதே நேரம் நம்முடைய பாரதத்தை ரொம்ப அழிந்திருக்கூடாதுன்றதுனாலையும் வெளிநாட்டிலிருந்து நம்ம வர இறங்குமதி செஞ்சோம்னா நம்ம வசதியாக இருக்கும். அதே போல் எங்களுடைய தீப்பிடிப்புகளில் பல்வேறு வகையில் நலிவுண்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி நல்லா நடைபெறுது. எப்படி தொடர்ந்து கொண்டு வரக்காங்க கேள்விப்பட எல்லாருக்கும் சரியாக இருக்கணும் தெரியல. டிஎஸ்சி ஸ்டாஃபிங் சிஸ்டம் மாறுது அப்படின்னாங்க. 18லேருந்து 12 கொண்டு வந்தோம். மீண்டும் 15க்கு போயிடாமல் அது 8% குறைந்தது ஏற்படுத்தி. அதே போல் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாவட்டம் வளர்வதற்கு சென்னை தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஸ்ரீலங்கா போய் தான் எங்களுடைய பொருட்கள் தான் வெளிநாடுகளுக்கு போய் சேரும். நிறைய சிரமங்களும் காலதாமதம் வருது. எப்படியாவது உங்களுடைய காலத்தில் நாங்கள் பார்க்க ஸ்ரீலங்கா போகாமல் எங்களுடைய பொருட்கள் ஏற்பட்ட கப்பல்கள் செல்லக்கூடிய இலக்குகளுக்கு செல்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி. நன்றி திரு பரமசிவம் அவர்கள். அடுத்து திரு பாலா குட்டி ஃபவுண்டர் ஹிந்துஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். அதெல்லாம் அப்போ கடைசி. I am actually president of Saurashtra Chamber of Commerce, but I take this occasion thank you for last time when we met you for the Saurashtra Cooperative Bank issue, that issue got resolved. And we also thank you for the very good first paperless budget that presented. It has got many positive aspects, and we hope that it will really push the economy further and give welfare to the people. On behalf of Chamber and on behalf of my finance company, we have been providing assistance to renewable sector in Tamil Nadu. Tamil Nadu is a major state where renewable energy sector has grown in a big way. In the last 5 years, we have been facing problems. The government, the utility is not making payments in time, and they are also asking for waiver of interest. And that's compound problem because the banks are asking interest higher rate. So many of the units are getting in the verge of getting into an NPA status. So we request Madam to come out with some package wherein the accumulated burden of these EV utilities payments which are pending, there could be capitalized or given as a separate facility at a low interest rate. So and the accounts could be and continue to be a performing ones. On behalf of Chamber, many of the members sent me many questions. The important ones are some of them are telling me the GST. Some are, there are some people are allowed for a quarterly return filing. Whereas the Chamber has many small traders, they are doing monthly returns. So they are having issues, when buying from a quarterly return seller, and then they are filing their monthly return, they are not able to get that ITC credit. So these are some of the issues, but we really thank you. This has been a wonderful occasion that you have come forward and asking us our views. The budget is really a big, thumbs up. It's a very, very positive one, and I hope it's putting us. For the last 5-6 years, we were all going backside as a business people. We were not doing any new investment. First time we are feeling we could take more risk and we could grow further. Thank you, madam. Thank you very much to Mr. Bala Kuti. Now, Mr. Shanti, Madras Petrochemicals Company Limited, DGM. Good evening, madam. We are happy to know that budget is encouraging Atmanirbhar domestic manufacturing. For actually petrochemical sector, we are trying to expand our capacity. But some of the FTA reviews for zero emission petrochemical plant will help us in level 3 and in the pricing aspect of it, because it can increase our capacity substantially. Thank you, madam. Next, Mr. S. Tyagarajan, Chairman, Madra Bank Private Limited. Bank Private Limited.
couple of years ago you were here and we made some two requests. Particularly when we found the customs duty on finished products was less and on the raw material was higher. That's been corrected now. That was corrected at the last, at the end of the year 2020. Secondly, there's a lot of restrictions on the import of tea. A lot of documents need to be sent to Delhi to check whether it is part of ISI, etc., etc. That's been removed and things are getting done very fast. We thank you very much for that. I just have 2 points to mention to you, madam. One is, there is one hell of a delay in the DGFT areas, particularly in the redemption of our licenses. That is taking a very, very long time. I understand this is, they talk about want of staff and that they are now handling files of 2016. I request this needs to be corrected. I know you have full the details. This is what I am trying to tell you at the moment. The other thing, madam, in the case of MSMEs, most of the MSMEs are suppliers to tier 1s. And the MSMEs are what they make what is known as a child part. The child part forms part of an assembly, and the child part itself cannot be sold in the market. While that being the case, the GST on these child parts is 28%, where the tier 1s also pay 28%. If the reduction on the child part is brought down to 18 or even less, it will be a tremendous support for the MSMEs in terms of the cash flows. No doubt I do agree with this got to be a representative from the state. I did have a chance to speak with Mr. Somanathan when he was here. But of course I think we got diluted. I bring it to your notice, and even if it doesn't come from the state level, I request to take it to your motto and find out what could be done. That is. So the other thing is on the MEIS scriptsman. I do not know why this has been stopped now. When it was introduced, we used to get it in quick time once we give all the documents and the scripts were coming back to us. But now I find over the last couple of years, or rather 18 months, MEIS scripts have been stopped literally, and the reason to be here is a funds crunch. These are some of the points I would like to take it to notice. It will help a lot of things. The entire ratio on the budget that's been given, it has stirred up the market, and all the companies are definitely on high, where the demand has grown up, and we find it even difficult to make the supplies. There are some difficulties in the customs, the other container and raw material imports are being difficult because of container dropping or wearing, etc. I think this is for your kind consideration. Thank you very much. Thank you very much, Mr. S. Tyagarajan, sir. Next with the VP, Yuga Murthy, Indore team, American Chamber of Commerce. VP, South India. மினிஸ்ட்ரிகளுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வேர்ல்ட்லேயே வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்காக மேடம் வந்து நல்லா அப்ரூவ் கொடுத்தாங்க. ஃபிஷர்மேன் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் நிறைய சேஞ்சஸ் இந்த வேர்ல்ட் வைட் லாஸ்ட் 1 இயராக நிறைய வந்து நெகட்டிவிட்டி பார்த்துருக்கோம். நெகட்டிவிட்டிக்குள்ளார மேடம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபிஷர்மேன் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷனுக்காக 12,000 crores வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தெரியுங்க. சின்ன நியூஸாக போட்டாங்க, ஒரு 20 நியூஸாக போட்டாங்க. மேடமுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐயா கருணாநிதி சார், ராகவன் சார் கூட அந்த மெசேஜ் கன்வே பண்ணோம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1000 மீனவர்களை வச்சு ஒரு அருமையான FPO கிரியேட் பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் 10,000 FPOs 10,000 ஃபிஷர்மேன் முடிச்சது போகிறோம். இந்த ஒரே ஒரு ஸ்கீம் ஒத்துமொத்த இண்டஸ்ட்ரி திருப்பி பார்க்க போகுது. 10,000 ஃபிஷர்மேனும் ஒரு என்டர்பிரினரும் இருக்க போறாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் போட்டு அவனுக்கு தெரியாது, கைகட தெரியாது. அந்த 10,000 பேரும் அவங்க பண்ணக்கூடிய பிடிக்கக்கூடிய ஃபிஷ்ஷை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து ஜப்பானுக்கு ஏற்றுமதி கொண்டு போன அடிப்படை வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு முழுக்க காரணம் வந்து நம்ம கைலாஷ் மினிஸ்டர் மேடம் தான். இந்தியா போல இருக்கக்கூடிய 1 லட்சம் ஃபிஷர்மேன் வந்து இனி அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ளார மேடமுடைய போட்டோவை ஒவ்வொரு வீட்டையும் மாட்ட போறாங்க. அதுக்கு அருமையான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேடம் கொடுத்து ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. மேடம் இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்காக ஒரு FPO ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். உங்கள் கையால் வெரி ஃபர்ஸ்ட் FPO இன் ஆல் ஓவர் இந்தியா மேடம் வந்து திறந்து வைக்கணுங்க. நீங்கள் இங்கே தான் ரைட் பர்சனுங்க. நீங்கள் எல்லாத்துக்காகவும் கேட்டுக்கிறோங்க. தேங்க்ஸ் சார். நன்றி. அடுத்ததாக திரு ஹரிஹரன் லகு உத்யோக் பாரதி நேஷனல் இன்ஸ்டியூட். அடுத்தவங்க ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். தப்பா இருக்காது. ஏன்னா மேலே அது ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்காது. Thank you so much for the opportunity. We are from Udyog Gandhi and we also represent the metro small industries. On the other side, we thank you for taking a very high amount of allocation for the MSME sector. Possibly of 15,700 crores. It is going to really boost the MSME sector. From the Udyog Gandhi, we have really 2 key points. One is the micro manufacturing units after the COVID are really facing a lot of issues, especially when it comes to the cash flow problems of GST. So we request Honorable Finance Minister to do something about this particular sector as a separate scheme, so that many of the micro industries are very extremely difficult to come out of this problem. Of course, we really thank you for the bank loans and other things, but these are all small units where they are really facing problems of even not able to get out of the loan. This is one point, and the next point is we are also the GST for these micro units again from the earlier level of what you always claim of the revenue neutral. So we want this also to be addressed, because many of the micro manufacturing units are again after the exchange building to GST building, they are always having a excess of almost close to 250%. Earlier there was no VAT and now they are so have GST. This is one biggest matter. And the second point is, we also want the Honorable Minister to include the rural development of MSMEs in the Atmanirbhar concept of having an inclusive growth. Maybe some of the OEMs can set up industries at the rural level, so that could create a reverse migration from the recent issue of pandemic whatever we had. And third thing to add to Mudla's issue is the Tamil Nadu being a auto component sector. The two-wheeler industry, especially when it comes to components of two-wheelers, we are still components of two-wheelers, many of the MSMEs are still forced to pay about 28%. What the government is declaring is 28% is for the luxury items, but two-wheeler today is maybe does not belong to the luxury. So we request the Honorable Minister to kindly take this into account, and at least because the automotive sector is also slowly moving towards electric vehicles now there. So we request the Honorable Minister to take this. Thank you so much for the opportunity. Thank you very much, Mr. Hariharan ji. Next one is Vice President, Zero Plastic Furnitures and Companies, Mr. Sridhar Narayan. Thank you so much for giving us during this COVID period, we have a lot of inquiries from US and Europe. There are customers who are interested in buying products from India. Okay, but the issues we face here is like the capital goods which they want to sell it here. See, each of these plastic products, they need a mold, and this is proprietary to those customers. So when we want to bring it this inside India without paying duty,
and the customer retaining the ownership of this. We don't have any means as of today. Okay, this I think needs to be addressed to bring in big volume of business to us. Like we have already started doing this with EPCG, but it's a very roundabout way which we are doing. There is no direct way like all these companies, how they do in China and other countries like Vietnam, that we are not able to do at present. நன்றி திரு ஸ்ரீதர் நாராயணன் அவர்கள். அடுத்ததாக இந்திய பேரரசினுடைய நிதியமைச்சர், நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய வணக்கத்தினுடைய திருமதி மதுரையினுடைய மண்ணின் மைந்தர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு